அன்பர்களே, இன்று பிரதோஷம், அதிலையும் திங்கட்கிழமையோடு கூடிய சோம பிரதோஷம். பள்ளிமடம் ஸ்ரீ காளைநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து பார்த்திபனூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அருப்புக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் குண்டாற்றின் கிழக்கு கரையிலே அமைந்துள்ளது. இந்த பகுதி முற்காலத்தில் பாண்டிய நாட்டின் உள்நாட்டு பிரிவாகிய பருத்திக்குடி நாடு என்னும் பிரிவில் அமைந்திருந்தது. இந்த பிரிவில் உள்ள திருச்சுழியில் தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகை தந்தார். அப்போது கவுண்டின்ய நதி என்னும் குண்டாற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து இரு கரைகளையும் தொட்டபடி ஓடியது. இந்த வெள்ளத்தை கடந்து திருச்சுழி செல்வது இயலாது என்று தவித்த சுந்தரர் வருத்தத்துடன் ஆற்றின் கீழ்கரையில் இருந்த இந்த ஊரில் தங்கினார். அவர் கனவில் சிவபெருமான் தோன்றி காளை வாகனத்தில் காட்சி தந்து மறைந்தார். மகிழ்வோடு மறுநாள் அதிகாலை எழுந்த சுந்தரர் நதியில் வெள்ளம் வடிந்தது கண்டு வியந்து உடன் திருச்சுழி சென்று திருமேனிநாதரை பதிகம் பாடி வழிபட்டார். சுந்தரர் கனவில் காளை வாகனராய் சிவபெருமான் காட்சி கண்ட இடத்தில் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் ஒரு சிவாலயத்தை கட்டினான். தன் அண்ணனுக்கும் சமாதி அமைத்தான். எனவே ஊர் பள்ளி படை என பெயர் ஏற்பட்டு பின் மருவி இன்று பள்ளிமடம் என அழைக்கப்பட்டது. இந்த கோவிலில் இறைவன் சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் எனப்படுகிறார். வழக்கில் காளைநாத சுவாமி என்கிறார். இந்த கோவில் வட்டெழுத்து கல்வெட்டுகள் பல உள்ளன. இவற்றின் மூலம் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட உபய நன்கொடைகளை நாம் அறிய முடிகிறது. குண்டாறு எனப்படும் கவுண்டின்ய நதியின் கீழ்கரையில் நாலாபுறமும் கோட்டை மதில் போன்ற உயர்ந்த சுவர்களோடு கிழக்கு பார்த்த வண்ணம் கோவில் அமைந்துள்ளது. பிரதான வாயிலை தாண்டியதும் பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன. முக மண்டபமும் பரிவார தேவதை சன்னதிகளும் சிதிலமாகிவிட்டன. மகா மண்டபத்தின் உட்புறம் வடப்புறம் ஆனந்த கூத்தராகிய நடராஜர் சன்னதி உள்ளது. இதில் நடராஜர், சிவகாமியை, பதஞ்சலி வியாகிரபாதர் ஆகிய விக்கிரகங்கள் உள்ளன. இந்த சன்னதி எதிரே வாயில் உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுக்கை விநாயகர், சுப்பிரமணியர் உள்ளனர். கருவறையின் மூலவராக அருள்மிகு காளைநாத சுவாமி லிங்க வடிவில் எழுந்தருளி உள்ளார். சாநித்தியம் மிக்க சுவாமி இவர். பக்தர்களின் கஷ்டத்தை போக்கி இஷ்டங்களை நிறைவேற்றி இவர் நமக்கு பயன் தருகிறார். கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது. சுவாமி கருவறையின் வலப்பக்கம் அம்பாள் சொர்ணவல்லி தனி சன்னதி கொண்டுள்ளாள். இந்த சன்னதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. சொர்ணவல்லி அம்பாள் வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள். உள் சுற்றில் தீர்த்த கிணறு, கன்னிமூலை கணபதி, தலமரமாகிய வில்வம் ஆகியவை உள்ளன. மேலும் காளிங்க நர்தன கிருஷ்ணர் சன்னதியும் எதிரே ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெறுகின்றன. தொழில் அபிவிருத்தி, திருமணத்தடை ஆகியவற்றிற்கு பரிகார தலமாக இக்கோயில் விளங்குகிறது. தமிழ் மாத பிறப்பு, தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம், விநாயக சதுர்த்தி, நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடி தை வெள்ளிக்கிழமைகள், அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு திருவிழா நாட்களாகும். கோவில் சார்பில் கோசாலை ஒன்றும் பராமரிக்கப்படுகிறது. திருச்சுழி செல்லும் பக்தர்கள் பள்ளிமடம் காளைநாத சுவாமியை வணங்குவது அவசியமாகும். திருமணப் பேரும் தொழில் அபிவிருத்தியும் தந்து நம்மை காக்கும் பள்ளிமடம் ஸ்ரீ சொர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ காளைநாத சுவாமியை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.